ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். நான் ஸ்ரீவித்யா, நாமக்கல்லில் இருந்து பேசுகிறேன். கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், எழுத்தாளர். நாமக்கல்லில் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியராக தனியார் கல்லூரியில் பணியாற்றுகிறேன். இந்த அனைத்துலக மகளிர் தின நாள் நாம் மகிழ்வோடு கொண்டாட வேண்டிய நாள். நாம் இந்த நாளில் மகளிராக நம்முடைய பெருமிதத்தை பகிர்ந்து கொள்வது அவசியம் என்று கருதுகிறேன். என்னுடைய தாய் காவிரி கரையோரம் திருவையாற்றில் பிறந்த திருமதி மகாலட்சுமி. அவரை இந்த நாளில் நன்றியோடு நினைவு கூற விரும்புகிறேன். அவர் 10 வயதிலிருந்து கடும் உழைப்பாளியாக வாழ்ந்தவர். தேவாரம், திருவாசகம், வள்ளலார் திருமுறைகள், மகிஷாசுரமர்த்தினி அஷ்டகம், விஷ்ணு சகஸ்ரநாமம் அனைத்தும் அறிந்தவர். ஆன்மீகம் சார்ந்த மரபு வாழ்வியலை அவர் நேரடியாக அல்லாமலே எனக்கும் கடத்தியிருக்கிறார். அற்புதமான தெய்வீகமான உணவு ருசியை அவருடைய கைகள் எனக்கு அளித்திருக்கின்றன. மரபு சார்ந்த வாழ்வியலில் இருந்தும் மரபு மீறியவராக அனைவருக்கும் ஓடிச் சென்று உதவுபவராக என்னுடைய தாய் இருந்திருக்கிறார். மணவீடுகள் துவங்கி இறப்பு வீடுகள் வரையில் அவருடைய சேவைகளின் எல்லையை விரிவு செய்து கொண்டிருந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக உறுதிமிக்கவளாக என்னை மாற்றி அமைத்திருப்பது என்னுடைய தாயின் பங்கு அபரிமிதமானது. இந்த அனைத்துலக மகளிர் நாளில் என்னுடைய தாயை மனமார்ந்த நன்றியோடு, மகத்தான மறைந்த ஆன்மாவாக அவரை நினைத்து வணங்கி, அவருடைய நன்றியை நான் எப்போதும் என்னிடம் சுமந்திருப்பேன் என்று கூறிக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நமது வேதகால நாகரிகம் தலை சிறந்தது. இறைவன் இறைவி 2 தத்துவங்களையும் நம் வாழ்வில் பிணைத்திருப்பது. வேத காலத்தில் ரிஷிபாலா என்ற பெண் போர்க்களத்தில் தனது 2 கால்களையும் இழந்தார். அதற்கு பிறகு அவருக்கு இன்று நாம் புரோஸ்தட்டிக் சிகிச்சை என்று சொல்லப்படும் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி, செயற்கை கால் சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. செயற்கை கால்களை பொருத்தி கொண்ட பிறகு அவர் மீண்டும் போர்க்களத்திற்கு சென்றிருக்கிறார். உலக வரலாற்றில் காட்டுமிராண்டித்தனம் மட்டுமே இருந்த பல்வேறு நாகரிகங்களுக்கு இடையே பாரத சமூகத்தில் வேத காலத்தில் பெண் போருக்கு சென்றிருக்கிறாள். மைத்ரி, கார்கி, அபலா இவ்வாறு பல்வேறு மகளிர் வேதம் பயின்றிருக்கிறார்கள். வேதம் பயின்றது மட்டுமல்லாமல் ரிஷிகளோடு தர்க்கம் செய்திருக்கிறார்கள். வாழ்வியலோடு ஒட்டி அவர்களுக்கு மரபு சார்ந்த அறிவு மிகுந்திருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நாம் வேத நாகரிகத்தை மீட்டெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வாழ்வியல் சார்ந்த பண்பாடு என்பது மகளிருக்கும் ஆடவருக்கும் பொதுவாக இருந்த உயர்ந்த நாகரிகம் நமது பாரதத்தில் இருக்கிறது. கல்வி கேள்விகளில் மட்டுமல்லாமல் போரிலும் அடுத்த தலைமுறைக்கு தன்னுடைய அறிவு சார்ந்த பொக்கிஷத்தை கடத்தி செல்வதிலும் பெண் முன்னின் இருந்திருக்கிறாள். இன்றைய காலகட்டத்திலும் நாம் காண முடியாத அரிய ஞான பொக்கிஷம் நம்முடைய வேத மரபில் இருந்திருக்கிறது. பாரதி கண்ட புதுமை பெண்களை நாம் படித்திருக்கிறோம். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் அவை வேத காலத்திலேயே துவங்கி இருக்கின்றன. சரணாகதி யூடியூப் சேனலை இலவசமாக நடத்தி வரும் மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய தோழி சுஜாதா வேணுகோபாலன் அவர்களை கடந்த 4 ஆண்டுகளாக அறிவேன். காசி தமிழ்ச் சங்கமம் முதலாம் நிகழ்வில் என்னுடன் பயணித்தவர். ஆன்மீகம் சார்ந்த காணொளிகளை ஆயிரக்கணக்கில் இதுவரை வெளியிட்டிருக்கிறார். சத் சங்கங்களை நடத்தி வருகிறார். ஸ்லோக வகுப்புகளை இணைய வழியில் நடத்தி வருகிறார். இன்றைய நெருக்கடி சூழ்ந்த சமூக வாழ்வில் இத்தகைய மரபு சார்ந்த ஆன்மீக பணியை செய்பவர்கள் மிக குறைந்தவர்கள் என்ற வகையில் சுஜாதா வேணுகோபாலனின் பணியை நான் மிகவும் மரியாதைக்குரியதாக பார்க்கிறேன். அவருடைய இந்த பணி என்பது வெறும் ஆன்மீகம் சார்ந்ததாக மட்டுமல்லாமல் காசி தமிழ்ச் சங்கமம் பயணத்தின் போது திரைமறைவில்
எங்கள் அனைவருக்கும் உணவு தயாரித்து வழங்கிய சமையல் பணியாளர்கள் வரை அவர்களை நேரில் சென்று அவர்களுடன் உரையாடி அவர்களுடைய பணியை பதிவு செய்த அற்புதமான ஒரு சேவையை சுஜாதா வேணுகோபாலன் செய்திருக்கிறார். இந்த பணியை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். நான் அன்பர்களுக்கும் மகளிருக்கும் வேண்டிக் கொள்வது, சுஜாதா வேணுகோபாலன் அவர்களின் சக சரணாகதி யூடியூப் சேனல் இலவசமாக மிகச்சிறந்த ஆன்மீக உரைகளை வழங்குகிறது. இந்த யூடியூப் சேனலின் காணொளிகளை கண்டு விரும்பி கமெண்ட் செய்து தொடர்ந்து ஆதரவு அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். And that was her short and sweet wishes to all of us. I take this opportunity to thank each and every viewer who have been following us for the so many months now, and who have yet to subscribe also, because you have just connected with us. So stay tuned, stay supportive. Radhe Krishna. Request all the people to help each other and stay supportive to each other, because at the end of the day, what money we have, what materialistic gains we have doesn't matter. What matters is how human we are. Thank you.